சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. Matilda is my name. Wheelchair basketball is my game. கடந்த 10 வருஷமாக வீல்சேர் பாஸ்கெட்பால் டீமில் தமிழ்நாடு டீமில் வந்து நான் கேப்டனாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வீல்சேர் பாஸ்கெட்பால் அசோசியேஷனில் நான் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். பிஃபோர் பாஸ்கெட்பால் வந்து நான் ரொம்ப லோன்லியாக இருந்தேன், ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருந்தேன். நான் வந்து யார் கூட மிங்கிள் ஆகாமல் ரொம்ப தனிமையாக இருந்தேன். நான் பாஸ்கெட்பால் வந்த பிறகு மெட்டில்டா த வீல்சேர் பாஸ்கெட்பால் பிளேயர் அது என்னோடய ஐடென்டிட்டியாகவே மாறிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஊர் மங்கை ஷோவில் வந்து என் வீட்டுக்கே வந்து என் லைஃப் ஹிஸ்ட்ரி டாக்குமெண்ட்ரி எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம் ஐபிசி மங்கை வியூவர்ஸ், இது நம்ம ஒரு மங்கை. டைட்டில் ஸ்பான்சர்ட் பை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சூப்பர் ஸ்டோர்ஸ் ஆஃப் ஷாப்பிங் வேர்ல்ட். அக்கா, தமிழ்நாடு வீல்சேர் பாஸ்கெட்பால் டீமோட கேப்டன் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய கண்ட்ரீஸில் போய் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இந்த பாஸ்கெட்பால் நான் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கணும்னு ஆசை தான்க்கா. உங்களோட வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த பாஸ்கெட்பால் உங்கள் லைஃபுக்கு வரத்துக்கு முன்னாடி பின்னாடி இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை வச்சு நானும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி நானும் ஏதோ அட்லீஸ்ட் இங்கே ஏரியா மேட்ச்லையாவது வின் பண்ணுவேங்க்கா. அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? அதுதானே தம்பி, நான் சொல்கிறேன், நீ கேளு. இந்த 50 வயசில் மெட்டில்டாவை வந்து தமிழ்நாடு வீல்சேர் பாஸ்கெட்பால் கேப்டனாக தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நிலைமைக்கு வரத்துக்கு நான் எவ்வளோ போராடி இருக்கிறேன்றது உங்களுக்கு தெரியாது. எனக்கு 2 வயசு இருக்கும்போது நான் போலியோவில் எஃபெக்ட் ஆனேன். அதுக்கு எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மாவிலே நடக்க முடியாது. எங்கள் அப்பா தான் எங்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருந்தார். அப்புறம் அப்பா வந்து ரயில்வேல வந்து டிடிஆராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்பா வாலண்டியரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்கிட்டு அப்பா தான் எங்களை பார்த்துட்டு இருந்தார். அப்பாவுக்கு வந்து ஜாண்டிஸ் வந்தது. அது வந்து அவர் கேர் எடுத்துக்காமல் வெளியிலேருந்து மாத்திரை வாங்கி போட்டு அவர் வந்து அப்படியே இருந்துட்டார். அந்த ஜாண்டிஸ் காரணமாக அப்பா இறந்துட்டார். நான் 5 வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா தவறிட்டார். எங்கள் அம்மா வந்து என்னால் பார்த்துக்க முடியாமல் இருந்தது. அப்போது எனக்கு வந்து தம்பி தங்கச்சி வந்து சின்ன குழந்தையாக இருந்தாங்க. என்னாலே நடக்க முடியாது. அவங்களையே பார்த்துக்கிட்டு என்னையே பார்த்துக்க முடியாமல் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போது வந்து சிஸ்டர்ஸ் வந்து நம்ம அது ட்ரீஸா சிஸ்டர்ஸ் வந்து ஹவுஸ் விசிட் வரும்போது என்னை பார்த்துட்டு அவங்க வந்து நான் இந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், ஆப்ரேஷன் பண்ணி நடுக்க வச்சுட்டு கொடுக்குற சொல்லிட்டு என்னை வந்து அவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்பா எனக்கு வந்து அப்பா இறந்தது வந்து அவ்வளோ தெரியாது எனக்கு. அதனால் அப்பாவும் வரல, அம்மாவும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கோபமாக இருந்தது. சிஸ்டர்ஸ் வந்து என்னை வந்து அவங்க கான்வெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு 5 வயசுலேருந்து வந்து நான் சிஸ்டரோட கான்வெண்ட்டில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணி நடக்க வைக்கலான்ட்டு ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து நடக்க வைக்க முடியாது, கேலிப்பர் போட்டு நடந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயே பக்கத்துலேயே ஸ்கூல் சென்ட் கெவின் ஸ்கூலில் படிக்க வச்சு நான் வந்து அங்கே வந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் நான் தம்பி தங்கச்சி 3 பேர் ஒன்றா இருந்தோம். கொஞ்ச நாளில் வந்து அங்கே நடக்கிறவங்க வைக்கக்கூட சொல்லிட்டு எங்கள் தங்கச்சியை தம்பியை வந்து வேறு கான்வெண்ட்டில் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க. என்னையை வந்து வேறு கான்வெண்ட்டில் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் என்னால் நடக்க முடியாத காரணத்தினால கான்வெண்ட்டில் வந்து எடுக்க மாட்டேன்ட்டாங்க. தங்கச்சியை மட்டும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணாங்க. அப்போ என் தங்கச்சி தம்பியெல்லாம் கான்வெண்ட்டுக்கு போனதோ ரொம்ப தனியாக இருந்தேன். அந்த டைமில் சிஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா பார்த்துக்கினாலும் எனக்கு வந்து அந்த டைமில் யாரும் இல்லாமல் ரொம்ப தனியாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். 6th வரைக்கும் சிஸ்டர்ஸ் கூட இருந்து தான் படித்தேன். அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அங்கே ஒரு ரூல்ஸ் வந்தது. பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க சிங்கிள் பேரண்ட்ஸ் இருந்தால் கூட அங்கே இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வந்தது. அப்போ என்னை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டில் வந்து எங்கள் அம்மாவில் வந்து என்னை பார்த்துக்க முடியல. அம்மா வந்து ஒரு வீட்டில் தங்கி வேலை செஞ்சுருந்தாங்க. அப்போ எங்கள் ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு வருஷம் படிக்காமல் இருந்து அங்கேருந்து வேறு எதனா ஸ்கூல் கான்வெண்ட் எதாவது சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாக்கா எங்கேயுமே சேர்த்துக்கல. இந்த மாதிரி நடக்க முடியாதுன்றனால எங்கேயுமே சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் வந்து கோவளம் வந்து ஒரு ரூம் இருந்தது.
அங்கே வந்து என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. 10th படிக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப லோன்லியாக, ரொம்ப தனிமையாக இருந்தேன். என் கூட யாரும் இல்லை, பேரண்ட்ஸு சொந்தக்காரங்க யாரும் இல்லாமல் ரொம்ப தனிமையாக இருந்தேன். என் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஆள் வந்தாங்க. எனக்கு 1993லேருந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இவ பேர் மேரி. என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய சிஸ்டர், என்னோடய கேப்டன் எல்லாமே இவங்க தான். எனக்கு வந்துட்டு இவங்கள மீட் பண்ணதில் வந்து ரொம்ப ஹாப்பி. உண்மையாலுமே நான் வந்துட்டு இவங்களை பார்த்து ஒரு இம்ப்ரெஸ் ஆனது வந்துட்டு பாஸ்கெட் பாலில் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆனேன். ஏன் கேட்டால் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே அவங்க போக மாட்டாங்க தனியாக. நான் முதல் தடவை இவங்க இந்த கேம்ஸில் அவங்க வந்து பார்த்தோன்னே ரொம்ப பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆனேன். ஏன் எதனால் இம்ப்ரெஸ் ஆனேன்னா, அவங்க டக்குன்னு வந்துட்டு ஒருத்தங்கிட்ட பேசுறது கூட அவ்வளோ யோசிப்பாங்க. இந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறது வந்துட்டு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நீ விளையாடுறத பார்த்தா எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அதனால் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் நல்லா முன்னேறிச்சு. 7 நேஷனல் நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் போயிருக்கோம். முக்கால்வாசி எல்லாத்துலேயுமே நாங்கள் டீமாக. நான் வந்து வீல் சேர் பாஸ்கெட் பால் ஆரம்பிச்சதுலேருந்து 2013 ஆரம்பிச்சுட்டு, ஆனால் வந்து நான் வந்து 2014 வீல் சேர் பாஸ்கெட் பால் விளாட்றேன். 2016 வந்து நான் வந்து டீம் ஃபார்ம் பண்ணேன். டீம் வீல் சேர் பாஸ்கெட் பால் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு நான் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். எங்கள் டீம் பாஸ்கெட் பால் பார்த்திங்கனாக்கா நிறைய வாட்டி இன்டர்நேஷ்னலுக்கு இப்போ ட்ரைனிங் கேம்ப்பு, ஏஷியா ஓஷியா ஜோனுக்கு வந்து செலெக்ஷனுக்கு அந்த மாதிரி நிறைய காம்படிஷன் விளாட நிறைய போயிருக்கிறாங்க. கேர்ள்ஸ் பார்த்தாங்க, கேர்ள்ஸில் நிறைய பேர் வந்து போய் விளாடிட்டு செகண்ட் பிளேஸ் வின் பண்ணிட்டு வந்துருக்காங்க. இப்போது லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா இன்டர்நேஷ்னலில் வந்து செகண்ட் பிளேஸ் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் ஸ்டேட் லெவல் வந்து நிறைய விளையாடி இருக்கிறோம். நிறைய மெடல்ஸு ட்ராஃபியாக வின் பண்ணியிருக்கிறோம். நேஷ்னல் லெவல் வந்து 7 கேம் விளையாடி இருக்கோம். 7 நேஷ்னல் போயிருக்கிறோம். 7 நேஷ்னலில் ஃபஸ்ட்டு 4 நேஷ்னல் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் ஆகிட்டு நாங்கள் இன்னும் கோல்டு மெடல் வின் பண்ணணுன்ட்டு நாங்கள் ஆசைப்பட்றோம். எங்கள் கோச் பேர் தாயுமான சுப்பிரமணியம். அவர் வந்து 2014 எங்களுக்கு கோச் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எங்களை விட அவருக்கு தெரியும் என்ன சொன்னால் அவங்க ப்ராக்டிஸ்க்கு வருவாங்க அப்படின்ட்டு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ்க்கு வர வைப்பார். அப்படி விளாடல கொஞ்சம் டல்லாக ஆகிட்டாக்கா, நீ நல்லா விளாடுற, இன்னும் கொஞ்சம் விளாடு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மோட்டிவேட் பண்ணி நல்லா விளாட வைப்பார். என்ன மாதிரி இன்னும் 100 மெட்டில் உருவாகணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்கள் மனசில் வந்து தைரியத்தை வர வச்சு நீங்கள் வெளியில் வாங்க. வெளியில் வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களாலே சாதிக்க முடியும். உங்களால் வந்து இன்னும் என்னை விட இன்னும் அதிகமாக உங்களால் சாதிக்க முடியும். அதனால் மனசில் வந்து நம்பிக்கை வச்சுட்டு வெளியில் வாங்க. வெளியில் வந்து நீங்களும் சாதிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அக்கா, உங்கள் அவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு அதை வேற நான் கண்ணில் பார்த்து புல் அரிச்சு போச்சு பாருங்க. சரிக்கா, இன்னொரு விஷயமா நான் கேள்விப்பட்டேன், இவங்க குயின் எலிசபெத், பிரின்சஸ் டயானா இவங்களெல்லாம் ரியல் லைஃப்ல நீங்க போய் மீட் பண்ணிருக்கீங்களாமே? போயிருக்கிறேன். அதை பத்தி சொல்லுங்க. 1995 வந்து வேர்ல்டு வீக் கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக போனேன். ஷெஷர் ரூம்லேருந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அது 4 வருஷத்தில் ஒரு வாட்டி நடக்கும். அதுக்கு வந்து 2015 வந்து என்னை செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ போனது ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து ஃபுல்லாக கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸில் 3rd டே வந்து பிரின்ஸ் சார்ல்ஸ் வந்திருந்தார். அவர் வந்து இது ஸ்பீச் முடிஞ்சோன்னா வந்து ஒவ்வொருத்தரையாக மீட் பண்ணி பேசிட்டு போனார். அதுக்கப்புறம் இந்த 1 வீக் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து சுற்றி பார்க்க போனோம். பக்கிங்ஹாம் பேலஸ் இந்த மாதிரி இந்த இடம்லாம் போய் பார்த்துட்டு லேட் டயானாவை மீட் பண்ணோம். ஆனால் அவங்க வந்து ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். அந்த டைமில் மீட் பண்ணோம். அப்புறம் வந்து குயின் எலிசபெத், நாங்கள் வந்து பக்கிங்ஹாம் பேலஸ் போகும்போது அந்த வழியாக வந்தாங்க. அப்போது வந்து குயின் எலிசபெத்தை மீட் பண்ணோம். பிரின்ஸ் சார்ல்ஸை வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக மீட் பண்ணேன்னு சொன்னீங்களா? அவர் என்ன பேசினார்? அந்த தருணம் எப்படி இருந்தது? அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அது நல்லா உண்மையிலும் நல்லா இருந்தது. என்ன பேசினார் உங்ககிட்ட? அவர் வந்து பேர் கேட்டார் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டார். இந்தியாவிலேருந்து வரோம் அப்படின்னோம். அப்புறம் இந்தியா வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அவருக்கும் ரொம்ப பிடிக்கும், டயானாக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார். சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டார். நீங்கள் ஒரு ரியல் லைஃப் செலிபிரிட்டி, பாஸ்கெட் பால் பிளேயர். அதே மாதிரி நீங்கள் அதர் ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ரியல் லைஃப் செலிபிரிட்டிஸ் யாரையாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். சச்சின் பார்த்துருக்கோம். சச்சின் வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் போயிட்டு வந்து ஸ்டேடியமுக்கு வந்திருந்தார். இந்த வணக்கம் தலைவா ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தார். அப்போ வந்து வீல் சேர் பாஸ்கெட் பால் இன்டர்நேஷ்னல் போன டீமை நான் மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அவரே பர்சனலாக கேட்டு அதுக்கப்புறம் எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனோம், மீட் பண்ணோம். 4th நேஷ்னலில் வந்து ஷேவாக்
அவர் ஆஹா. வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். நீங்கள் ஆக்சுவலாக என்ன படிச்சிருக்கீங்க? நீங்கள் பாஸ்கெட் பால் பிளேயர் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அக்கௌண்டன்ட்னும் நான் கேள்விப்பட்டேன். நான் 10th தான் முடித்தேன். 10th +1 +2க்கு வந்து எனக்கு வந்து ஸ்கூல் கிடைக்கல. இந்த மாதிரி இருக்கிறனால ஸ்கூல் எங்கேயும் கிடைக்கல. 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் டிப்ளமோ பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் பண்ணேன். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷெஷரோமில் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் அவங்களே எனக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து என்னை வந்து அங்கேயே அக்கௌண்ட்ஸு நான் கொஞ்சம் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்து நான் ஒரு கம்பெனி சீகா கம்பெனியில் அங்கே ஒரு 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அங்கே தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு அந்த டேலியெல்லாம் வந்து ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாங்க. அக்கௌண்டண்ட்டாக இருந்தேன்னு சொன்னீங்கல்ல 7 இயர்ஸ். இது எந்த பருவத்தில், எந்த வயசில் நீங்கள் வந்து அக்கௌண்டண்ட்டாக இருந்தீங்க? நான் வந்து 10th முடிச்சுட்டு அங்கே 3 இயர்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னை கேரளா காமிச்சாங்க. கேரளாவில் வந்து நான் ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து சின்ன குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 5 வயசுக்குள்ளே அங்கே வந்து ஒரு 5-6 இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு திருப்ப சென்னைக்கு வந்துட்டேன். அப்போ தான் இந்த கம்பெனியில் மைல்மார்க் நிலையம் சொல்லிட்டு சீகா கம்பெனியில் அங்கே ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து ஒரு 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். நீண்ட கேப்புக்கு அப்புறமா வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இருக்கிறீங்க. ஆமாம், 5 வயசில் போனேன். அதுக்கப்புறம் அப்பப்போ லீவில் வருவேன். ஓகே, லீவில் வந்து பார்த்துட்டு போவேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா கூட இங்கே வந்து வீட்டிலே தங்கிருந்து 2007 தான் வந்தேன். 2007 வந்து வீட்டில் தங்கிட்டு இருந்தேன். அப்போ 2008 வந்து தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தங்கச்சி மேரேஜ் ஆகி போனோன்னா அம்மா கூட நானும் அண்ணனும் இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து 2010 இறந்துட்டாங்க. எங்கள் அண்ணன் தான் எங்கள் அம்மா கீழே விழுந்து அடிபட்டதுக்கப்புறம் அம்மாவை தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறது, தூக்கிட்டு வர்றது, எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது, எல்லா வேலையும் எங்கள் அண்ணன் தான் பார்த்துருந்தாரு. ஹாஸ்பிட்டலில் இது பண்ணும்போது அண்ணன் வந்துட்டு போயிட்டு இருந்தார். அம்மா இறந்த பிறகும் நான் வீட்டில் இருந்தேன். எங்களுக்கு சமைச்சு கொடுப்பாரு. நான் மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸு மேரி, ஃபரிதா அவங்க வந்தாங்க. அவங்களும் என் கூட தான் வந்து இருந்தாங்க வீட்டில். என்னை பார்த்துக்க மாதிரியே அவங்களே பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அது செஞ்சு கொடுப்பாரு. நல்லா பார்த்துருந்தாரு. எல்லாமே எங்கள் அண்ணன் தான் செஞ்சு. அண்ணன் இப்போ என்ன பண்ணுறாருக்கா? அண்ணன் இப்போ வந்து எங்கள் கசின் கூட அவங்க எலக்ட்ரிக் வேலை அந்த மாதிரி ப்ளம்பர் வேலையில் போவாங்க. அவங்க கூட போய் ஹெல்ப் பண்ணுவார். அண்ணன் வந்து ஃபேமிலி அந்த மாதிரி இல்லை, இது வரைக்கும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா? ஏன்? அவர் எங்களுக்காக அப்படியே இருந்துட்டாரா. நான் இப்போ வந்து வேண்டாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு இருக்கேன். வாவ், உங்களுக்காக வந்து அவரோட வந்து லைஃபே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்கள் 2 பேருக்காக. வாவ், சூப்பர். இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறது அதுவும் இந்த ஜென்ரேஷன்லாம் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. இப்போ அவர் பயங்கரமாக பெருமையாக இருப்பார் உங்களை பார்த்து. இவ்வளோ அருமையான ஒரு தங்கச்சி கிடைக்கிறதுக்கும் இவ்வளோ பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. அவருக்கு மேலும் மேலும் அவர் கண்டிப்பாக பயங்கர ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார். சரிக்கா, அண்ணனோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை பற்றி பேசணும். இப்போ உங்களோடது கேட்குறேன். நீங்கள் வந்து இன்னும் சிங்கிளாகவே இருக்கீங்க. எனக்கு அதில் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. முன்னாடி இருந்தது, முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் போக எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மேரி லைஃப்பில் வந்தா, சரி அவளுக்காக நானும் எனக்காக அவ்வளோ இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஓகே, சூப்பர்க்கா. அக்கா, நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த 10 இயர்ஸில் வந்து தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஆஸ் அன் வீல் சேர் பாஸ்கெட் பால் பிளேயராக, அதுவும் இந்தியன் டீமை ரெப்ரசென்ட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடுக்கு கேப்டனாக இருக்கீங்க அண்ட் ஆல்சோ பிரசிடென்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 10 வருஷத்தில் தான் நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க. அண்ட் இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 40 இயர்ஸாகவே நீங்கள் வந்து டிப்ரெஷனில், சாரோஸில் அண்ட் ஆல்சோ ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல், அதாவது உங்கள் லைஃப்பில் பாஸ்கெட் பால் வரதுக்கு முன்னாடி ஒரு ஐடென்டிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அந்த மெட்டில்டாக்கு இப்போ அச்சீவ் பண்ணி ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற மெட்டில்டா ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? என்னோட கடந்த கால மெட்டில்டாக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, அதாவது உன் ஃப்யூச்சர் வந்து உன் கையில் தான் இருக்குது. நீ யாருக்கும் பயப்படாத. நீ வந்து வெளியில் வா, உன் ஃப்யூச்சருக்கு வந்து பாரு. உன் பின்னாடி வந்து தமிழ்நாடு டீமே உன் பின்னாடி இருக்கும். இந்தியாவுக்காக நீ ஒரு நாள் ரெப்ரசன்ட் பண்ணுவேன். அப்போது வந்து நீ ரொம்ப ப்ரௌடாக இருப்ப. அதனால் வீட்டை விட்டு வெளியில் வா. உன் குறை வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது. நீ வா, உன்னை அதுதான் ஒரு இடத்துக்கு, நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போக போகுது. மெட்டில்டாக்கா, ரொம்ப நன்றி எங்கள் ஷோவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. அந்த நாளை வந்து எனக்கு என்ன கிடச்சிதுன்னா, உங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரிஸ்லாம் கேட்டதுக்கப்புறம் பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருக்குது, பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக மக்களுக்குமே அது அப்படி தான் இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ரியல் லைஃப் வாரியர். சீரியஸ்லி உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாரியர் இருக்குது உங்களோட ஸ்டோரிஸ்லேயுமே. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து வீல் சேர் பாஸ்கெட் பாலில் வந்துட்டு நீங்கள் அச்சீவ் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து மோஸ்ட் இன்ஸ்பைரிங் டு திஸ் ஜென்ரேஷன், யங்கஸ்ட் ஜென்ரேஷன். பிகாஸ் 50 இயர்ஸ், 50 வயசுலேயும் சாதிக்கிறதுக்கு ஒரு
தடையே இல்லாமல் சாதிச்சுக்கிட்டு இருக்கீங்கக்கா. மேலும் மேலும் நிறைய நீங்கள் சாதிக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் இன் ஆர் ஷோ. ஓகே ஐபிசி மங்கை வியூவர்ஸ், நம்ம ஒரு மங்கை ஷோவில் வந்து மெட்டில்டா காக்காக ஒரு சின்ன கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சூப்பர் ஸ்டோர்ஸ் ஆஃப் ஷாப்பிங் வேர்ல்ட். எஸ்கா, சூப்பர் சரவணா ஸ்டோர் சார்பா உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட். தேங்க்யூ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சூப்பர் ஸ்டோர்ஸ் ஆஃப் ஷாப்பிங் வேர்ல்ட். ஓகேக்கா, தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியை வச்சுட்டு அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then signing off, it's VJ Sri. டாடா பாய் பாய் சொல்லிடலாமா? பாய். சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி.